அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் நிறைய நாங்கள் மைதா மாவு எடுத்துருக்கோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இது ஊறட்டும். பாசிப்பருப்பு ஒரு கப்பு வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு ஒரு கப் துருவின தேங்காய்ப்பூ, ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நமக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நம்ம இதை சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை பேடா பிடிச்சி வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வளர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருந்த பாசிப்பருப்பு கலவையை அதில் சேர்த்து நம்ம இதை மடித்து விட்டுடலாம். கொஞ்சம் இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்படி அழுத்தி விட்டுடலாம். கொஞ்சம் பிரிஞ்சிடாத அளவுக்கு இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நமக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்த சோமாஸையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சோமாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. பாசிப்பருப்புலாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.